ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் Unit-4 பார்க்க வரோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து மேட்டர், அப்புறம் மேட்டர்லேருந்து மாலிகுல் வந்து ஆட்டம். ஸோ அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இன்ட்ரோடக்ஷன். மாலிகுல்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் சேம் எலமெண்ட். ஸோ மாலிகுல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 2-3 ஆட்டம்ஸும், அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் உள்ள ஆட்டம்ஸும் இருக்கலாம், இல்லை சேம் எலமெண்ட் உள்ள ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகிருக்கலாம். ஒரு டேபிள், சேர், பேக், புக், சாக், பிளாக் போர்டு, ஸோ இது எல்லாமே வந்து மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். நீங்கள் உங்களுடைய மைக்ரோஸ்கோப்பில் மூலமாக என்ன செய்ய முடியாது, கூட பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. ஸோ அட்டாமிக் தியரிஸ். An atom is 1000 times smaller than a thickest human hair. ஒரு முடியை விட 1000 மடங்கு சின்னது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 0.0000 போட்டு 1 போட்டு மீட்டரில் சொல்கிறோம். ஸோ 1 × 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடுங்க. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻2 மீட்டர். அதே இது ரெட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா -4 10⁻⁻4 மீட்டர். ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 மீட்டர். அது அதை விட சின்னது. டஸ்ட் பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா அதை விட சின்னது. ஓகே, -7. இந்த -7 விட சின்னது வந்து ஆட்டம். ஓகே, ஸோ 2-3 தியரிஸ் இருக்குது. டால்டன்ஸ் ஃபஸ்ட் ஒன், டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. இவர் என்ன பண்ணார்னா 1888 என்ன பண்ணார்னா அந்த அட்டாமிக் தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். ப்ரொப்போஸ் தட் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல் விச் ஹி நேம்ட் அஸ் ஆட்டம். ஆட்டம் அப்படின்னு அதுக்கு நேம் வச்சார். இவர் தான் ஃபஸ்ட்டு ஆட்டம்னு நேம் வச்சார். ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல். இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும்னு. பட் இவர் என்ன சொல்லலை அப்படின்னா நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இவர் பேசலை. ஓகே, ஸோ அடுத்தாப்பில் என்ன வர்றாருன்னா தாமஸ் தியரி. தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர், இவருக்கு அப்புறம் ஒரு 90 வருஷங்கள் கழிச்சு, அதாவது 1894 வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா J.J. தாம்சன் ப்ரொப்போஸ்ட் அ டிஃப்ரெண்ட் தியரி. ஹி கம்பேர்ட் அன் ஆட்டம் டு அ வாட்டர்மெலான். அதாவது தர்பூசணி சொல்லுவோம்ல, தர்பூசணிக்கு வந்து கம்பேர் பண்ணுறாரு. His theory proposed that an atom has positively charged particle like a red part on the watermelon. Okay, ஸோ அதை பார்க்கலாம். அண்ட் ஆட்டம்ங்க பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் லைக் அ ரெட் பார்ட் ஆஃப் அ வாட்டர்மெலான். அந்த சோப் கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும், அந்த எம்பெடடு லைக் சீடு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல், அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது நெகட்டிவ் மாதிரியும், விச் ஹி கால்ஸ் எலக்ட்ரான். ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆட்டம் அப்படின்ட்டு இவர் என்ன செஞ்சார் சொன்னார். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி a positively and negative charge are equal and the atom as a whole does not have any resultant charge. Thomson's great contribution was to prove that exist of negatively charged particle or an electron in an atom by experimentation. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்டேஷனில் என்ன பண்ணார். இவருக்கு வந்து 1906 வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இவரோட கண்டுபிடிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு தியரி. இவர் என்ன பண்ணார். தெர் ஆர் ஷார்ட் கம்மிங் இன் தாம்சன் தியரி. ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு கேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். Rutherford conducted an experiment. He bombarded a very thin layer of gold with a positively charged alpha rays. He found that most of these rays will travel at a great velocity pass through thin gold sheet without encountering any obstacles. ஸோ என்ன பண்ணாருன்னா ஒரு தங்க தகடை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணார், ரேஸை வந்து இது பண்ணார். ஸோ அது வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி போச்சு. He found that most of these rays travel at a great velocity without any obstacle. A few are however turned back from the sheet. Rutherford considered this remarkable and miraculous, as if a bullet have turned back after colliding with the tissue paper. Okay, based on this experiment Rutherford proposed or enna proposed pannaru, the fact that most alpha particles pass through the golden sheet means that the atom consists mainly an empty space. The part from which the positively charged particle turned back is positively charged, but it is very small in size as compared to the empty space. அப்போது ஒரு ஆட்டமுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு.
அது ரிட்டர்ன் ஆகிறது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜாக ரிட்டர்ன் ஆகுறதுனால அதுவும் கூட என்னது இன்னும் சின்ன சைஸாக இருக்கும். அப்போ ஆட்டத்துக்குள்ளே இன்னும் எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். த நியூக்ளியஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் ஹேஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ அவர் கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னா ஆட்டமில் ஒரு நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது, அது பாசிட்டிவ்லி சார்ஜ். மோஸ்ட் ஆஃப் திஸ் மாஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட் இன் அ நியூக்ளியஸ். த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்ட்டு வந்து என்ன ஆகுது, ஒரு ஆர்பிட் மாதிரி சுற்றுது. அவங்க ஆட்டமே சின்னதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பட் ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார், இன்னும் அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆர்பிட் இருந்து அதில் நெகட்டிவ்லி சார்ஜ் என்ன செய்யுது, சுற்றுது அப்படின்னு. இன் கம்பேரிசன் வித் சைஸ் ஆஃப் ஆட்டம் த நியூக்ளியஸ் இஸ் வெரி 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 ஸ்மால் அப்படிங்கிறத என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். ஸோ இதான் வந்து அவருடைய கண்டுபிடிப்பு. டால்டன் மாடல் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு ஹார்ட் அண்ட் சாலிட் ஸ்பியர் அப்படின்னு ஒருத்தல கண்டுபிடிச்சார். தாம்சன் என்ன பண்ணார், பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, subatomic particle. The discovery made during the 20th century proved that atoms of all elements are made up of smaller components like electron, proton and neutron. An electron from hydrogen atom is no different from the electron of carbon atom. In the same manner, proton, neutron of all elements also have the same characteristics. இதுக்கு பேர் subatomic particles. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆட்டம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. Proton. The proton is positively charged particle and it is located at the nucleus. So our Thomas Rutherford சொன்ன மாதிரி ஓகே, நியூக்ளியஸ் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். Its positive charge is of the same magnitude as that of electron negatively charged. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரான். Neutron is inside the nucleus. The neutron does not have any charge except hydrogen, protium. The nucleus of the all atoms contain neutron. Proton and neutron are two types of particle in a nucleus of an atom. They are called nuclei. Electron. This is a negatively charged particle. Electron revolve around the nucleus of an atom in a specific orbit. The mass of electron is negligible as compared to that of portion of proton and neutron. Hence, the mass of atom depends on the number of proton and neutron in the nucleus. So, ஆட்டமுடைய வெயிட் வந்து எதை சார்ந்திருக்கு, புரோட்டானையும் நியூட்ரானையும் சார்ந்திருக்கு. காரணம் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது கம்பேர் டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அப்போது ஆட்டமுடைய வெயிட் வந்து எதை வச்சு தான் கண்டுபிடிக்காங்க, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரான் வச்சு கண்டுபிடிக்கலை அப்படின்னு தெரியுது. The total negative charge of all electrons outside nucleus is equal to the total positive charge in the nucleus. That they makes atom electrically neutral. ஸோ கோல்ஸ்டீன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா சிம்பிள் புரோட்டானுக்கு பின்னு சொன்னார், எலக்ட்ரானுக்கு இ, நியூட்ரானுக்கு வந்து என். ஒவ்வொருத்தரும் என்ன கண்டுபிடிச்சாங்க, அதோடைய மாஸ் என்ன. ஸோ எல்லாமே -9க்கு அப்புறம் தான், 9, 10க்கு அப்புறம் சின்னதாக இருக்கிறேன்னா சொல்ல புரியுதுங்களா. அதுவே சின்னது, அதை விட இது எல்லாமே சின்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, -24, -31, -27. ஓகே, atomic number and mass number. If all elements are made up of same subatomic particle, how will be a carbon atom differ from an iron atom? Further investigation lead to a discovery that the number of protons inside the nucleus of an atom determines what element it is. ஸோ ஒரு எலமெண்ட்டை வந்து என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புரோட்டானுடைய நம்பர், புரோட்டான் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன எலமெண்ட், என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், nucleus has only one proton, that such atoms are hydrogen atom. ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன். ஓகே, அதே இது 8 புரோட்டான் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிஜன். அப்போது புரோட்டானுடைய கவுண்ட்டை வச்சு என்ன செய்கிறோம், நம்ம அதோடைய எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, atomic number. The number of electrons and protons in an atom is called the atomic number of that particular atom. It is denoted by Z. If we know the atomic number of an atom, we can find the number of electron or proton in the the nucleus of hydrogen atom has one proton around which revolves one electron. It means that is atomic number Z is 1. So, இதில் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, ஆக்சிஜனில் 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்குது, ஹீலியத்தில் பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான் 2 நியூக்ளியர் இருக்குது,
2 எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் 8 எலக்ட்ரான் இருக்குது. இது எல்லாமே ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? சரி. In helium atom there are 2 proton in the nucleus. நம்ம படத்தில் பார்த்தோம் இல்லையா? So atomic number Z of helium is 2. Look at the atomic structure of oxygen shown in the figure. What is the atomic number? So அது வந்து 8. Okay. சரி. So mass number இல்லைன்னா atomic number. We have seen that the mass of an atom is concentrated in its nucleus. For this we cannot get the mass number A. It is equal to the sum of the number of proton and the number of neutron. So atomic mass or mass number equal to number of protons plus number of neutron. A equal to P plus N. So lithium பார்த்தீங்கன்னா contains 3 proton and 4 neutron. So 7. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா sodium பார்த்தீங்கன்னா there are 11 proton and 12 neutron. சிலதில் ரெண்டும் டிஃபராக இருக்குது இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 23. இப்படி நம்ம என்ன செய்யலாம்? we can calculate. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் பார்த்தீங்கன்னா 6, 12. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் ரிட்டன் அஸ் இப்படி இந்த மாதிரி 1H1, அதாவது ஒரு எத்தனை நியூட்ரான் எத்தனை எலக்ட்ரான். ஸோ 6 இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோட்டான் 6 எலக்ட்ரான் 6 நியூட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம், எழுதியிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? சரி, எலமெண்ட் அண்ட் தியர் சிம்பிள் அண்ட் தியர் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அதோடைய அட்டாமிக் நம்பர் என்ன, புரோட்டான் என்ன, நியூட்ரான் என்ன, மாஸ் என்ன. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் நம்பர், ஒரு புரோட்டான், அங்கே எது நியூட்ரான் கிடையாது. ஸோ அதோடைய மாஸ் நம்பர் 1. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா 8 அட்டாமிக் நம்பர், புரோட்டான் 8, நியூட்ரான் 8. ஸோ மாஸ் நம்பர் வந்து 16. ஸோ ரெண்டையும் கூட்டிடணும், புரோட்டானையும் நியூட்ரான். இதுதான் மாஸ் நம்பர் இல்லையா? வேலன்சி. When we shake hands with others, we can either shake hands with one person using one hand or shake hands with 2 person using both our hands. If we have more hands, we can shake hands with more person. In the same manner, atom can share either 1 electron or 2 or 3 or 4 electron hands. Some cannot share any electron. These property is called valency. So valency அப்படிங்கிறது எலக்ட்ரானை பேஸ் பண்ணி, எலக்ட்ரான் எப்படி வந்து அதை ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத அதை வச்சு தான் வேலன்சி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எலமெண்ட் அண்ட் தி சிம்பிள் வித் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா மாஸ் நம்பர் 1, வேலன்சி வந்து 1. இதுக்கே கார்பன் பார்த்தீங்கன்னா 6, மாஸ் நம்பர் வந்து 12, ஏன்னா 6 + 6 இல்லை 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான். ஸோ 4 வேலன்சி. ஸோ இப்படி என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ வேலன்சி இஸ் அ காம்பினேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். It is a measure of how many hydrogen atom it can be combined with. For example, oxygen can combine with 2 hydrogen atom and create a water molecule. இல்லையா? H2O அப்படி சொல்லுவோம். அப்போ 2 H ஒரு O. So the valence of oxygen atom is 2. In the case of chlorine, it can combine with only 1 hydrogen to create HCl. Okay. அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் வந்து 2 ஹைட்ரஜன் சேருது, இங்கே வந்து குளோரின் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் நிச்சயம் சேரும். ஹியர் த வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1. ஸோ மீத்தேன் ஹேஸ் 1 கார்பன் ஆட்டம் கம்பைனிங் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் டு ஃபார்ம் மீத்தேன் மாலிக்யூல் இல்லையா? CH4 அப்படி சொல்கிறோம். அப்போ 4 H வந்து இருக்கும், ஒரு கார்பனு கூட 4 H வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் மாலிக்யூல். Valency determines the number of atom of an element that combines with atom or atoms of another type. ஒரு ஆட்டமும் சரி இல்லை நிறைய ஆட்டமும் சரி. The element having valency 1 is called monovalent, hydrogen and sodium. ஸோ ஒரு வேலன்சி தான் இருக்குது அப்படின்னா அது பேர் monovalent. Okay. The atom have valency 2 are called divalent, oxygen and beryllium. அதே இது ட்ரைவேலண்ட் 3 இருந்துச்சு அப்படின்னா ட்ரைவேலண்ட், நைட்ரஜன் அண்ட் அலுமினியம், ஸோ ஆன். ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோடைய கொஸ்டின் ஆன்சர் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.